தமிழ் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? என்னது? உயிர் எழுத்துக்கள். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 பிளஸ் ஆயுத எழுத்து 1 13. ஓகேவா? இத நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. இன்னைக்கு நம்ம ஔ எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல. சரிங்களா? ஔ ஏற்கனவே நம்ம ஓ எழுதி பழகி இருக்கோம்ல, அதே மாதிரிதான். ஒரு சிறிய வட்டம், ஹாஃப் சர்க்கிள், சி, டவுன் கர்வ், அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல நம்ம இந்த ஊக்கு மேல போட்ட ல எப்படி எழுதணுமோ அதை எழுத போறோம். ஒரு சிறிய வட்டம், ஒரு ஸ்லீப்பிங் லைன், 2 ஸ்டாண்டிங் லைன், அவ்வளவுதான். அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம், அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம். இன்னொரு முறை எழுதலாமா? ஒரு சிறிய வட்டம், அப் கர்வ், சி, டவுன் கர்வ், அப்புறம் ஒரு சிறிய வட்டம், ஸ்லீப்பிங் லைன், 2 ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? இன்னொரு முறை எழுதலாமா? சிறிய வட்டம், அப் கர்வ், சி, டவுன் கர்வ், இந்த லா இப்படி கோடு போட்டு 2 நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, 2 நேர்கோடு. அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன எழுதி பார்க்க போறோம்? ஆயுத எழுத்து. 13வது எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எழுதுறது மிகவும் ஈஸி, எளிமை. ஓகேவா? எல்லாரும் எழுதிடலாம், ஈஸியா எழுதிடலாம். ஒரு சிறிய வட்டம், அப்புறம் ஒரு சின்ன கேப், அடுத்தது இன்னொரு சிறிய வட்டம், இந்த 2 வட்டத்துக்கும் நடுவுல மேல ஒரு வட்டம், அவ்வளவுதான். எக்கு எகுவால், எக்கு எகுவால். இன்னொரு முறை எழுதலாமா? சிறிய வட்டம், அப்புறம் ஒரு சிறிய வட்டம், இந்த 2க்கும் நடுவுல ஒரு வட்டம், அவ்வளவுதான். எக்கு எகுவால். இன்னொரு முறை. ஓகே, இக்கு எக்குவால். இப்ப நம்ம அவ்வும் அக்கும் எழுதி பழகிட்டோம். இதோட செயல்முறை பயிற்சி பார்க்கலாமா? இங்க பாருங்க. அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம், ஔடதம்னா மெடிசின், ஔடதம்னா மெடிசின், அவ்வென்றால் ஔவையார், ஔவையார் ஆதி சுதந்திரம் சரிங்களா? ஔடதம். அடுத்தது எக்கு எகுவால், எக்கு எகுவால். போர்ல வீரர்கள் இந்த வாளை வச்சிருப்பாங்க, இதுதான் எக்குவால். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நம்ம உயிரெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். வீட்ல எழுதி பழகுங்க. ஓகே குட்டீஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம். குட் மார்னிங் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? என்னது? உயிர் எழுத்துக்கள். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 பிளஸ் ஆயுத எழுத்து 1 13. ஓகேவா? இத நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. இன்னைக்கு நம்ம ஔ எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல. சரிங்களா? ஔ ஏற்கனவே நம்ம ஓ எழுதி பழகி இருக்கோம்ல, அதே மாதிரிதான். ஒரு சிறிய வட்டம், half circle, C,
டவுன் கர்வ். அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல நம்ம இந்த ஊக்கு மேல போட்ட ல எப்படி எழுதணுமோ அதை எழுத போறோம். ஒரு சிறிய வட்டம், அவ்வளவுதான். அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம், அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம். இன்னொரு முறை எழுதலாமா? ஒரு சிறிய வட்டம், அப் கர்வ், சி டவுன் கர்வ். அப்புறம் ஒரு சிறிய வட்டம், ஸ்லீப்பிங் லைன், ரெண்டு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? இன்னொரு முறை எழுதலாமா? சிறிய வட்டம், அப் கர்வ், சி டவுன் கர்வ், இந்த லா இப்படி கோடு போட்டு ரெண்டு நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, ரெண்டு நேர்கோடு. அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன எழுதி பார்க்க போறோம்? ஆயுத எழுத்து. 13வது எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எழுதுறது மிகவும் ஈஸி, எளிமை. ஓகேவா? எல்லாரும் எழுதிடலாம், ஈஸியா எழுதிடலாம். ஒரு சிறிய வட்டம், அப்புறம் ஒரு சின்ன கேப், அடுத்தது இன்னொரு சிறிய வட்டம், இந்த ரெண்டு வட்டத்துக்கும் நடுவுல மேல ஒரு வட்டம். அவ்வளவுதான். எக்கு எகுவால், எக்கு எகுவால். இன்னொரு முறை எழுதலாமா? சிறிய வட்டம், அப்புறம் ஒரு சிறிய வட்டம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வட்டம். அவ்வளவுதான். எக்கு எகுவால். இன்னொரு முறை. ஓகே. எக்கு எகுவால். இப்ப நம்ம அவ்வும் அக்கும் எழுதி பழகிட்டோம். இதோட செயல்முறை பயிற்சி பார்க்கலாமா? இங்க பாருங்க. அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔவையார், அவ்வென்றால் ஔடதம், ஔடதம்னா மெடிசின், ஔடதம்னா மெடிசின். அவ்வென்றால் ஔவையார், ஔவையார் ஆத்திச்சூடி நம்மளுக்கு எழுதி கொடுத்தவங்க. சரிங்களா? ஔடதம். அடுத்தது எக்கு எக்கு எகுவால், எக்கு எகுவால். போர்ல வீரர்கள் இந்த வாளை வச்சிருப்பாங்க. இதுதான் எகுவால். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நம்ம உயிரெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். வீட்ல எழுதி பழகுங்க. ஓகே குட்டீஸ், பை. நாளைக்கு பார்க்கலாம்.